ஜெய் ஸ்ரீ மாத்திரை நமக ஜெய் குருத ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர் பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம மாசி மாத ராசி பலன்கள் கும்ப ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். மாசி மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா 12/2/2025 புதன்கிழமை இரவு 9:56க்கு மக நட்சத்திரத்தில் இந்த மாசி மாதம் பிறக்குது. இந்த மாசி மாதம் வந்து உங்களுக்கு நல்ல அனுகூலமான மாதம் தான். ஏன்னா 7க்குடைய சூரியன் வந்து உங்களுடைய ராசியிலேயே இருக்கிறாரு. சூரியன், சனி, புதன் 3 கிரகம் வந்து உங்களுடைய ராசியிலே இருக்குது. இது வந்து சூப்பர் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். பட் ஆனால் வந்து எல்லா விஷயத்தையுமே அனுசரணை பண்ணி போக பழகிக்கங்க. அதே மாதிரி ஒரு விஷயம் உங்களுக்கு கெட்டது நடக்குது, உங்களை பற்றி யாராவது தப்பாக பேசுகிறாங்க அப்படின்னா அதை கிராஸ் பண்ணி போக பழகிக்கணும். இந்த மாதம் வந்து உங்களுக்கு நிறைய நல்லதும் நடக்கும். அதே நேரத்தில் உங்கள் மனசை பாதிக்கிற மாதிரி ஒரு சில விஷயங்களும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதை இப்போ பொதுவாக அதை கிராஸ் பண்ணி போக பழகிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா, இன்னும் ஒரு சில மாதங்களில் உங்களுக்கு ராகு கேதுவும் வரப்போகுது. ராகுவும் உங்களுடைய ராசிக்கு வரப்போகிறாரு. இன்னும் 7 சனி கம்ப்ளீட்டாக முடியல. இப்போ ஜென்ம சனி தான் நடந்துட்டு இருக்கு. இனி அடுத்தது சனி பயிற்சி வரப்போகுது. ஆனால் பொருளாதாரத்துக்கு உங்களுக்கு நல்லா இருக்குது. இந்த மாதம் வந்து பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. இப்போ என்ன அப்படின்னா, உங்களுக்கு இது வந்து என்னென்னா சனியும் புதனும் சேர்ந்து உங்களோட ராசியில் இருக்குது. அப்போ வந்து மன சஞ்சலங்கள், நீங்கள் எடுத்த முடிவு கரெக்டாக என்ன அப்படின்னு குழப்பமான மனநிலைகள் நிறைய பேத்துக்கு வரும். ஆனால் எதை பற்றியுமே யோசிக்காதீங்க. கும்ப ராசி அப்படின்னாலே அது ஒரு பிரபஞ்ச ராசி தான். பேர் ஆற்றல் உடைய ராசி. நிறைய விஷயங்கள் அந்த கும்பராசிக்குள்ளே இருக்குது. அதனால் நல்ல இன்டெலிஜென்ட் அப்படிங்கிறத காட்டிலும் சூப்பர் இன்டெலிஜென்ட் அப்படின்னா யார் தெரியுங்களா? கும்பராசியில் சதய நட்சத்திரத்துக்கு அது இருக்குது. அது வந்து என்னென்னா மிகப்பெரிய லெவலில் சக்தி இருக்குது. அதை நீங்கள் உணர்ந்து செயல்படணும். வேறு எதுவுமே இல்லை. நல்லபடியாக செயல்பட்டீங்க அப்படின்னா எல்லாமே நல்ல விதமாக மாறும். பொதுவாகவே தெய்வ பலமும் தெய்வ அனுகிரகமும் வந்து உங்களுக்கு இயற்கையாகவே இருக்குது. நீங்கள் சாமியை கும்பிட்றீங்களோ இல்லையோ, ஆனால் அது இயற்கையாக உங்களுக்கு இருக்குது. ஏன்னா பிரபஞ்ச ராசின்னு சொல்லினா பிரபஞ்ச ஆற்றல் அதிகமாக இருக்கக்கூடிய ராசி வந்து கும்பராசி தான். 12 ராசிகளில் கும்பராசிக்கு தான் அது இருக்குது. அதனால தான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன். ஆனால் இந்த மாதம் வந்து உங்களோட ராசியில் சனியும் புதனும் சேர்ந்துருக்கனால உங்களை பற்றி தேவையில்லாத வீண் வதந்திகள், நீங்கள் செய்யாத ஒரு தப்புக்கு பனிஷ்மெண்ட்டோ அல்லது உங்களை வந்து ப்ளேம் பண்ணுவாங்க. இதிலேருந்தெல்லாம் அழகாக கிராஸ் பண்ணி கடந்து வந்துட்டிங்கனாலே மிகப்பெரிய லெவலில் உங்களுக்கு வெற்றி. நீங்கள் சண்டை போடாதீங்க. கொஞ்ச நாளைக்கு வந்து யார்கிட்டையும் சண்டை போடாதீங்க. ஆனால் உங்கள் மைண்டில் பதிய வச்சுக்குங்க. என்னென்ன விஷயங்கள்லாம் செஞ்சாங்களோ நீங்கள் வந்து கவலையே பட வேண்டாம். அதுக்காக எந்த ஸ்ட்ரெயினும் பண்ணிக்க வேண்டாம். கர்மா வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு வேலை செய்யும். உங்களுக்கு என்னென்ன விஷயம்லாம் செய்கிறாங்களோ அது அப்படியே அவங்களுக்கு திரும்ப வரும். கர்மா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வேலை செய்யக்கூடியதும் கும்பராசி தான். ஸோ அதனால் நீங்கள் எதையுமே கண்டுக்காமல் கடந்து வந்து பழகிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக நீங்கள் ஜெயிச்சிட முடியும். கும்பராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் ரொம்ப நல்லா இருக்குது. புதுசாக பார்ட்னர் வர்றது, ஏற்கனவே இருக்கக்கூடிய பார்ட்னர்ஸ் கிட்ட ப்ராப்ளம் ஆகுறது, இது எல்லாமே நடக்கும். ஆனால் தொழிலில் மாற்றம் உறுதியாக உண்டு. தொழிலில் நிரந்தரமான வருமானத்தில் தடை இருந்தால் அது எல்லாமே அகன்றும் இந்த மாதம். ஏன்னா சூரியன் வந்துட்டார் உங்கள் ராசிக்கு. அதனால் நல்லாயிருக்கும். இதாவது தெய்வ அனுகூலத்தை நீங்கள் தேடிக்கிங்க. தெய்வ பலம் வந்து இந்த மாதம் உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படுது. உங்களுடைய ராசியில் கிரகம் வந்து சூரியனும் சனியும் சேர்ந்திருக்கனால உடல்நிலை பாதிப்புகள் வரும். மனசும் சேர்ந்து கூடவே பாதிக்கும். ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்த மனசில் வச்சுக்கோங்க. நிறைய நீங்கள் சாதிக்கணும் அப்படின்னா அதுக்கு உடல் வலிமை தேவை. சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும். அதுங்கிறத மனசில் வச்சுக்கணும். ஸோ அதனால் நீங்கள் வந்து அந்த பிரச்சனையை சமாளிக்கிறேன், அடுத்த பிரச்சனையை பண்ணுறேன் அப்படின்னு ஓடிட்டே இருக்கும்போது உங்களை பற்றி நீங்கள் செல்ஃபாக கேர் பண்ணுறதுக்கு மறந்துடுவீங்க. ஸோ அதனால் சாப்பிடக்கூடிய விஷயங்களில் நல்லா சாப்பிடணும். அதே மாதிரி இந்த மாதம் வந்து உங்களுக்கு ஃபுட் இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா உங்களுடைய ராசியிலேயே சனியும் சேருது, புதனும் சேருது, 2வது சூரியனும் சேருது, எல்லா கிரகமும் இருக்குது. அதனால் ஃபுட்டில் பரிச்சயம் இல்லாத உணவுகளை எடுத்துக்காதீங்க. அது ரொம்ப தப்பு. அது இந்த மாதம் ஃபுட் பாய்சன் ஆகிறது, இந்த மாதிரி விஷயங்கள், அதுக்கப்புறம் மருத்துவ செலவுகள்லாம் நடக்கும். அதில் கவனமாக இருந்துக்கங்க. சத்து உள்ள உணவுகளை எப்போவுமே சாப்பிடுங்க. முக்கியமாக அத்திப்பழத்தை தேனில் ஊற வச்சு சாப்பிடுங்க. அது வந்து தாந்திரிக பரிகாரமும் கூட. அது நிரந்தர வருமானத்தை கொடுக்கும் உங்களுக்கு தான் நான் சொல்கிறது. உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி ஆற்றலை
அதிகரிக்கிறதுக்கு இதெல்லாமே உதவும். நல்ல ஃபுட்டில் ரொம்ப கான்சியஸாக இருங்க. வீண் மருத்துவ செலவுகளை அவாய்ட் பண்ணுறது நல்லது. அதுக்காக தான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன். அதுமாதிரி வண்டி வாகனங்கள்லாம் போகும்போது ஜாக்கிரதையாக போங்க. 2ஆம் இடத்துல உங்களுக்கு சுக்கிரன் உச்சங்க. இந்த மாதம் வந்து வருமானம் நல்லா அழுங்க. அதாவது நீங்கள் ரூ. 1,00,000 டார்கெட் பண்ணீங்க அப்படின்னா ரூ. 10,00,000 மாறுறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. ஏன்னா ராகுவும் சுக்கிரனும் சேர்ந்து 2ஆம் இடத்துல இருக்குது. பல கோடிகளை அள்ள முடியுங்க. கவலையே படாதீங்க. நீங்கள் என்ன எஃபர்ட் போடுறீங்களோ அதுக்கு உண்டான விஷயங்கள் தானாக தேடி வரும். வருமானத்தில் ரொம்ப ரொம்ப சூப்பர். 27ஆம் தேதிக்கு மேலே புதன் போய் அந்த இடத்துல 2ஆம் இடத்துல நீச்சமாகுது. ஏதாவது ஒரு வகையில் கண்டிப்பாக உங்களுக்கு பணம் உறுதியாக இந்த மாதம் வரும். நீங்கள் அளவுக்கு மீறின பணமே உங்களுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி கமிட்மெண்ட்டு யாருக்கும் கொடுக்காதீங்க. கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே சால்வ் ஆகும். 5ஆம் இடத்துல உங்களுக்கு செவ்வாய் இருக்குது. 10 குடையவர் 5ஆம் இடத்துல இருக்கார். ஒரு நல்ல அதிர்ஷ்டம் தானாக தேடி வரும். ஒரு சிலருக்கெல்லாம் வந்து உத்தியோக ரீதியாக ப்ரமோஷன் கிடைக்கிறது. அதே மாதிரி தொழில் ரீதியாக வந்து வெளியூர் வெளிமாநிலம் செல்வது, இந்த மாதிரி அமைப்பு. தொழில் ரீதியாக ஒரு நல்ல அதிர்ஷ்டம் அடைக்கிறது. தொழிலுக்காக ஒரு வண்டி வாகனங்கள் வாங்குறது, இது எல்லாமே நடக்கும். குருவும் வக்ர நிவர்த்தி ஆயிட்டார். செவ்வாயும் வக்ர நிவர்த்தி ஆயிட்டார். உங்களுக்கு 10 குடையவர் தான் வந்து செவ்வாய். அவர் வக்ர நிவர்த்தியாகி 5ஆம் இடத்துல இருக்கனால ஒரு திடீர் அதிர்ஷ்டம் தானாக தேடி வரும். உத்தியோக ரீதியாகவோ அல்லது தொழில் ரீதியாகவோ இது கண்டிப்பாக நடக்கும். அதே மாதிரி குடும்பத்தில் சில பிரச்சனைகள், 7ஆம் இடத்தை சூரியன் சனி புதன் 3ம் பார்க்கறனால கலத்திரம் அப்படிங்கிறது, அதாவது உங்களுடைய லைஃப் பார்ட்னர் கிட்ட வந்து ஏதாவது ஒரு சின்ன வாக்குவாதங்கள் சண்டைகள் வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. அதனால் அதில் ரொம்ப கவனமாக இருங்க. வார்த்தைகளை விடாதீங்க. தேவையில்லாத பிரச்சனைகள் பண்ணாதீங்க. உங்கள் மேலே தப்பு இருந்தாலும் சரி, தப்பு இல்லைனாலும் சரி, சாரின்னு கேட்டுருங்க. இல்லை மூவ் ஆன் பண்ணி, அதாவது வெளியில் போயிருங்க. நீங்கள் வெளியில் போயிட்டீங்க, இல்லைன்னா அந்த இடத்துல இல்லாமல் வேறு பக்கம் போயிட்டீங்கன்னா பிரச்சனைகள் வராது. அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கை துணைவருக்கு, அதாவது கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, மருத்துவ செலவு அப்படிங்கிறத வந்து இந்த மாதம் வந்து மனசும் உடம்பும் சேர்ந்தே கெட்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ரொம்ப கான்சியஸாக இருங்க. உடலும் உள்ளமும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் ஹேண்டில் பண்ண முடியும். அதனால் அதில் ரொம்ப உங்களையும் பார்த்துக்கிட்டு உங்கள் லைஃப் பார்ட்னரையும் பார்த்துக்கக்கூடிய மாதமாக தான் இந்த மாதம் இருக்குது. அதே மாதிரி படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு படிப்பில் நல்ல விஷயங்கள், நல்ல மார்க் எடுக்கிறது, நல்ல ஞாபகத்திறன், புத்தி கூர்மை, அறிவு எல்லாமே நல்லா இருக்குது. தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்கள். ஹயக்ரீவர் வழிபாடு பண்ணுங்கள். நல்ல மதிப்பெண்களை எடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை அமையும் உங்களுக்கு. அதே மாதிரி உயர்கல்வியில் படித்தவங்க நல்ல ரேங்க்கில் பாஸ் ஆகி வெளியில் வரதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு சிலருக்குலாம் கேம்பஸ்லேயே கிடைக்கிறது. அதே மாதிரி படித்து முடித்தோன்னே வேலை கிடைக்கிறது. யூபிஎஸ்சி எழுதியிருக்கிறவங்களுக்கு, ஐஏஎஸ் எழுதியிருக்கிறவங்க, ஐபிஎஸ்ஸு, டிஎன்பிசி, ரயில்வே, ஆர்ஆர்பி இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதியிருக்கீங்க அப்படின்னா நல்ல ரிசல்ட்டை எதிர்பார்க்கக்கூடிய காலகட்டம் தான். நீங்கள் என்ன முயற்சி பண்ணீங்களோ அதுக்கு உண்டான பலன் தானாக தேடி வரும். கவலையே படாதீங்க. 5ஆம் இடத்துல வந்து செவ்வாய் இருக்கனால நீங்கள் தந்தையாருடைய தேக ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு சிலருக்கு தாய் வழி சொத்துக்கள்லாம் வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சால்வ் ஆகும். பெண்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. வீட்டில் இவ்வளோ நாளாக உங்களுக்கு பர்மிஷன் கிடைக்காத விஷயத்துக்குள்ள இப்போ பர்மிஷன் கிடச்சிரும். புதுசாக ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் ஸ்டார்ட் அப் பண்ணுங்கள். அது உங்களுக்கு பெரிய லெவலில் க்ரோத் ஆகும். 2வது வந்து வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது. நீங்கள் வாழ்க்கையில் யார் முன்னேறது சாதிக்கிறது அது எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு நடக்கும். அதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஒரு சிலருக்கு வந்து திடீர்னு திருமணம் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. 7ஆம் இடத்தை பார்க்குறதுனால லவ் மேரேஜ், ரிஜிஸ்டர் மேரேஜ், சுக்கிரனும் ராகுவும் சேர்ந்துருக்கனால ரிஜிஸ்டர் மேரேஜ் ஆகிறது. அப்புறம் பொதுவாகவே சனியும் புதனும் சேர்ந்துருக்கனால யாருக்கும் ஜாமீன் போடாதீங்க. இவன் என் ஃப்ரெண்டு தானே அப்படின்னு சொல்லி நீங்கள் போய் ஜாமீன் போட்டிங்க, பல லட்சங்கள் பல கோடிகளை இழக்கிற மாதிரி வந்துடும். பணம் போனால் போயிட்டு போகுது, மனசும் போயிடும், அந்த உறவும் போயிடும். இதுலேருந்து வெளியில் வர்றது ரொம்ப கஷ்டம். அதனால் ஜாமீன்லாம் போடாதீங்க. ஒருத்தரையும் நம்பாதீங்க. தேவையில்லாத வதந்திகள் உங்கள் மேலே வரும். ஜாமீன் போடவே போடாதீங்க. ஒரு சிலருக்கு காதல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, காதல் தோல்வி கண்டிப்பாக உறுதியாக உண்டு. காதல் பண்ணிட்டு இருக்கவங்களாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். புதன் நீச்சமாக போகுது. உங்களுக்கு 5 குடைவர் நீச்சமாகி போய் ராகுவோடு சேருது. காதலில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. அது சார்ந்து காதல் வந்து உங்களுக்கு பிரேக்கப் ஆகுது, லவ் பிரேக்கப் ஆகுது அப்படின்னா அதை தாண்டி வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் இருக்குது சாதிக்கிறதுக்கு. உங்களுக்காக நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. உண்மையான அன்பை கொடுக்கறதுக்கு நிறைய பேர் இருக்காங்கன்னு புரிஞ்சு நடந்துக்கங்க. காதல் விஷயங்கள்லாம் பெரிய லெவலில் நீங்கள் வந்து கொண்டு போகாதீங்க. அது ரீதியான பிரச்சனைகள் இருக்குது. பொதுவாகவே ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது வந்து இந்த மாதம் வந்து கொஞ்சம் ஒரு மனக்கசப்பை கொடுக்குற மாதிரி தான் வருது. அரசியல் சம்மந்தப்பட்டவங்களுக்கு ரொம்ப சூப்பர்.
தொட்டதெல்லாமே வெற்றி அப்படிங்கிறது அரசியல் துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு மிகப்பெரிய லெவலில் மாற்றங்கள் முன்னேற்றங்கள் உறுதியாக உண்டு. அதே மாதிரி அரசாங்கத்துறை சம்மந்தப்பட்டவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். திடீர்னு ஒரு பனிஷ்மெண்ட் கிடச்சிரும், இல்லை நீங்கள் விரும்பாத இடத்துக்கு உங்களை கொண்டு போய் போட்டுருவாங்க. அதே மாதிரி பொதுவாகவே உத்தியோகத்தில் இருக்கவங்க கையெழுத்து போடுற விஷயங்களில், அடுத்தவங்களை நம்பி ஒரு விஷயம் செய்கிறதுல, கணக்கு வழக்குங்களில் கேஷை ஹேண்டில் பண்ணுறதுல கவனமாக இருங்க. பெண்களாக இருந்தால் சோஷியல் மீடியாவில் இருக்கிற விஷயங்கள்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். முகம் தெரியாத நபர்கள்கிட்ட ஃபோனில் பேசுகிறது, சேட் பண்ணுறது, சோஷியல் மீடியாவில் போய் உங்களுக்கு உண்டான அன்பை தேடுறது, இதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க. தெரியாத நபர்கள், சந்தேகப்படக்கூடிய நபர்கள்ட்டெல்லாம் இருந்தால் விலகி இருங்க. எப்போவுமே அவேர்னஸாக அலர்ட்டாக இருந்தால் தான் இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. பொதுவாகவே கும்பராசிக்கு இந்த மாதம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸ் கேளுங்க, நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.